அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம சுயமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பெரிய முதலீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை. நம்ம குறைந்த முதலீட்டிலே நிறைய லாபம் பார்க்குற மாதிரியான நிறைய தொழில்கள் இருக்குது. அந்த மாதிரி தொழில்களை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரியான தொழில்களை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பண்ணியிருந்த பிஸ்னஸ் வீடியோ நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதனை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ், அதாவது ஊதுபத்தி தயாரிக்கிற பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நான் பதிவிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் முன்னுரை, இதில் இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு யாரெல்லாம் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எவ்வளோ நமக்கு இடம் வேணும், இந்த தொழிலை பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இடங்கள் வேணும், அகர்பத்தி மெஷின்ஸை பற்றியும், ரா மெட்டீரியல்ஸ் அதாவது மூலப்பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி மெஷினில் கொடுத்து எப்படிலாம் தயார் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம காய வச்சு உலர்த்தி அதை மறுபடியும் பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எந்த மாதிரியான சேல்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம லாபம்லாம் ஈட்டலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே ஊதுபத்தியோட தேவை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30 டன்னுக்கு மேலே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட உற்பத்தி வெறும் 40% தான் இருக்குது. மீதி இருக்கிற 60% நம்ம அயல் நாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் உற்பத்தியை விட தேவை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 160 நாட்டில் இந்த ஊதுபத்தி பயன்படுத்துகிறாங்க. இந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வணிகம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய வணிகம். இது சிறிய அளவில் நம்ம முதலீடு போட்டுட்டு பெரும் அளவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஊதுபத்தி தொழிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் இடம் நமக்கு தேவையில்லை. ஒரு சிறிய அளவில் இருந்தால் போதும். 150 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இடம் இருந்தால் மட்டும் போதும். அதிலே நம்ம 5 6 மிஷின்களை வச்சு நம்ம பயன்படுத்தலாம், தயாரிக்கலாம். இந்த தொழிலே முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெஷின் தான். மெஷினரிஸ் வச்சு தான் நம்ம இந்த தொழிலே நம்ம பண்ண போகிறோம். இப்போவும் நிறைய பேர் மேனுவலாக பண்ணிகிட்ருக்காங்க, கைகளாலே தேய்ச்சி இந்த ஊதுபத்தியை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அட்வான்ஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸை நம்ம பயன்படுத்தணும். அதாவது தானியங்கி இயந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயந்திரம் 100 கிலோ ஊதுபத்தி நம்ம தயார் பண்ணலாம். இந்த 100 கிலோ ஊதுபத்தி தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஜிகாத் பவுடர், அதுக்கப்புறம் சார்கோல் பவுடர், அதுக்கு அடுத்தது வுட் பவுடர் அதாவது மரத்தூள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஜிகாத் பவுடர்னு சொல்கிறாங்க. சார்கோல் பவுடர் அப்படின்னா நிலக்கரி தூளும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த மெஷின் எவ்வளோ ரேட்டு கொடுத்து எவ்வளோ ரேட்டில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 80,000 1,50,000 வரைக்கும் நல்ல மெஷின், ஆட்டோமேட்டிக் மெஷின் நமக்கு கிடைக்குது. மெஷின்லாம் வாங்கிட்டோம், அகர்பத்தி செய்யறதுக்கு மூலப்பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம அதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம். ஏன்னா அவங்களே ஒரு 1 வீக் மெஷினை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1 வீக் அவங்களே ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி இந்த மசாலா கலக்கணும், எப்படி அந்த பேம்பூ ஸ்டிக் அதாவது அந்த மூங்கில் குச்சி அந்த மெஷினில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விதங்கள் எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுறாங்க. நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம எந்த ஆட்களை வச்சு பண்ண போகிறோமோ அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துடலாம். இது ஒரு சுலபமான ஒரு வேலை தான் இது. இந்த மாதிரி நம்ம ரா அகர்பத்தியை தயார் பண்ணிடலாம். ரா அகர்பத்தின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வாசனை கலக்காத ஒரு அகர்பத்தி தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வாசனை கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மிஷின்லேருந்து தயார் பண்ண வந்த உடனே காய வைக்கணும். நல்லா ட்ரை சன்லைட்டில், சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வைக்கணும். அப்படி சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கிற பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னே ட்ரையர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மிஷினை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ட்ரை பண்ண ரா அகர்பத்தியை நம்ம டைரெக்டாக சேலும் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம சேல் பண்ணல அப்படின்னா அதை வாசனை ஊட்டி
அது நமக்கு நல்ல ஒரு வாசனை, நமக்கு தேவையான அல்லது மக்களுக்கு எந்த வகையான வாசனை வந்து பிடிக்குமோ அந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்தி நம்ம இந்த ஊதுபத்தியை வந்து வாசனை ஊட்டிடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிடலாம். ஒருவேளை நமக்கு வந்து இந்த வாசனை ஊட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அகர்பத்தி, அதாவது வாசனை ஊட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அகர்பத்தியை வந்து வாங்கிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதை சேல் பண்ணிடலாம். அவங்களாவே இப்போ நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாவே இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் வந்து உங்கள் வீடு தேடி வருவாங்க, உங்களோட ஃபேக்ட்ரி தேடி வந்து அவங்களாவே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து லாபம். இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெஷினை வந்து காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி 80,000 ஒரு மெஷினோட காஸ்ட் வந்து 80,000 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு மெஷினை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 100 கிலோ அகர்பத்தியை வந்து நம்ம தயார் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் மெஷினில். அப்படி நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா 25 நாளைக்கு நம்ம வந்து அந்த மெஷினை இயக்கணும் அப்படின்னா 2,500 கிலோ வந்து நம்ம தயார் பண்ணலாம். ஒரு மிஷினை வச்சு 2,500 கிலோ நம்ம தயார் பண்ணலாம். நம்ம அகர்பத்தியை வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 14 to 18 ரூபா வந்து நமக்கு லாபம் கிடைக்கும். அதாவது எல்லா செலவும் போக 14 to 18 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து வாசனை திரவியம் வந்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். இதில் நான் என்ன பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மிஷினை மட்டும் பயன்படுத்தி இந்த தொழிலில் இயங்குறது வந்து அவ்வளோவா நமக்கு லாபம் கிடைக்காது. குறைந்தபட்சம் 4 மிஷினாவது நமக்கு இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு மிஷின் வந்து 25 நாளைக்கு நம்ம இயக்கணும் அப்படின்னா 2,500 கிலோ நம்ம வந்து தயார் பண்ணலாம், அகர்பத்தி தயார் பண்ணலாம். ஒரு கிலோ அகர்பத்தியை வந்து மார்க்கெட் இன்றைய விலையில் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய விலைக்கு வந்து 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்தில் 2,500 கிலோ நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இன்ட்டு 70 rupees அப்படின்னு பார்த்தோம்னா 1,75,000 நம்ம அதை சேல் பண்ணலாம். அப்படியே இந்த சைடில் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கிலோ அகர்பத்தி தயார் பண்ணுறதுக்கு 52 ரூபா ஆகும். இந்த 52 ரூபா அப்படிங்கிறது எல்லா செலவும் சேர்த்து தான், லேபர் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரா மெட்டீரியல் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு கிலோவுக்கு 52 ரூபா நமக்கு செலவாகும். அப்படி 52 ரூபா ஒரு கிலோவுக்கு செலவாகுது அப்படின்னா 2,500 கிலோ நம்ம ஒரு மாதத்துக்கு இன்ட்டு 52 மொத்தமாக 1,30,000 நமக்கு வந்து செலவாகும். அப்போது நம்ம வருமானம் எவ்வளோ வந்தது நம்ம பார்த்தோம், 1,75,000 இருக்குதுன்னு பார்த்தோம். செலவு வந்து 1,30,000. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு மிஷின் தான். அப்போ ஒரு மிஷினில் ஒரு மாதத்துக்கு 45,000 ரூபாய் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு மெஷினில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 4 மெஷினை வச்சு நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியும். அதாவது 4 மெஷினு இன்ட்டு 45,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, எல்லா செலவும் போக வச்சுட்டோம்னா 1,80,000 ரூபாய் நமக்கு வந்து சாலிடாக இதில் வந்து ப்ராஃபிட் நமக்கு இருக்குது. இது யார் வேணாலும் பண்ணலாம். இதே நம்ம ஒரு குடும்பத்திலே வந்து 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட லேபர் சார்ஜை வந்து இதில் நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம். இந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஊதுபத்தி தயார் பண்ணியாச்சு, அதை ட்ரை பண்ணி பேக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி வந்து சந்தைப்படுத்துறது, எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல் நம்ம எங்கே வாங்குகிறோமோ அவங்களே வந்து நம்ம ஊதுபத்தி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வந்து பைபேக் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பைபேக் அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை தருவாங்க. ஊதுபத்தி செஞ்ச உடனே அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணி நம்ம வந்து விற்கலாம். அப்படி இல்லைன்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பர்ஃப்யூம் ஆட் பண்ணுற நிறுவனங்கள் தனியாக இருக்குது. அதாவது அகர்பத்தியை மட்டுமே அவங்க வாங்கி அவங்க சென்ட் போட்டு அவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம அணுகணுன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் ஆன்லைனில் நம்ம சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஷாப்ஸில் வந்து நம்ம வந்து
சென்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நேம்லேயே கூட நம்ம வந்து ஒரு நம்ம பிராண்ட் நேம்லேயே கூட நம்ம லோக்கல் ஷாப்ஸில் வந்து நம்ம இதை சேல் பண்ணலாம். மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் பண்ணணும். அந்த சுய தொழில் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் 4லேருந்து 10 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தொழில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இது. 160 நாடுகள் வந்து இந்த ஊதுபத்தியை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில். இந்த பிஸ்னஸை பற்றின மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் இதே மாதிரி குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய நிறைய தொழில்களை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மற்றவங்களுக்கு யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Please like and share and subscribe our channel.